உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணும் பண்ணி தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலது கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள் குரு, ராகு, கேது, சனி பயிற்சி எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வருடத்தில் 4 கிரகங்களுடைய பயிற்சி. கும்ப ராசிக்கு ராசியிலே ராகு பகவான், 2ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் கேது பகவான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது சார். நெகட்டிவ்ன்றது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ராசியில் ராகு பகவான், அப்போ குழப்பமான ஆண்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும், ஒரே குழப்பம் தான் இருக்கும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்ந்து வரும். ஏன்னா தனஸ்தானத்தில் சனி, குருவோட பார்வை வேறு. அப்போ என்ன ஆகுனா ஒரே நேரத்தில் 2 வேலை கிடைக்கும், ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஒரே நேரத்தில் 2 வாய்ப்புகள் வரும். அப்போ இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற யோசனைகள் வரும். அந்த டிசிஷன் மேக்கிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். வேலையிலலாம் கவலைப்படாதீங்க, வேலை கிடைக்கும். ஏன்னா குருவோடைய பார்வை இருக்குது, கிடைக்கும். அதேமாதிரி வேலை மாற்றம் வருமானம் வரும். என்னென்னா நீங்கள் தான் குழப்பத்தில் இருப்பீங்க, ஏற்கனவே கம்பெனியில் பிரச்சனை இருக்குது, மாறாமல் தான் இருக்குது, மாறினா நல்லா இருக்குமா, இல்லை மாறி போய்ட்டு அங்கே போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், யோசிங்க. உண்மையிலே தேவை இருக்குது அப்படின்னா மாறிக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை, மாறலாம். இல்லை சார் இப்போ பிரச்சனை கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை, மேனேஜர் மாறிட்டாங்க, அது பிரச்சனைலாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னா அதிலே கண்டினியூ பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. நல்ல பொசிஷன் கிடைக்குது, நல்ல சம்பளம் தராங்க, புதுசாக ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிற என்னை கூப்பிட்றாரு, புதுசாக எனக்கு கம்பெனிலேருந்து ஒருத்தர் மாறினார், அவரும் என்னை அங்கே கூப்பிட்றாருன்னா அது மாதிரி போகாதீங்க, அங்கே மாட்ட போகிறீங்க அர்த்தம், ஜாக்கிரதையாக இருங்க. சார் வேறு ஊரில் ஒரு வேலை வந்திருக்கு சார், சூப்பராக எடுத்துக்கங்க. அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி சூப்பராக சப்போர்ட் பண்ணோம் இந்த வருஷம். வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம் உண்டு, வெளிநாட்டில் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை வீசா அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சில நேரம் ரிஜெக்ட் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னா முழு முயற்சியோட கண்டிப்பாக தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் இருக்குது, வேலை மாற்றம் இருக்குது, அதை பண்ணிக்கங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை பாருங்கள்,
ப்ரெஷர் இருக்குது சார், எனக்கு ஆஃபீஸில் நிறைய தொந்தரவு இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். லாஸ்ட் 1.5 வருஷத்தில் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை போயிருக்கு. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. ஏதோ சேவிங்ஸ்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் சார், ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பன்சேஷன் இருக்கனால சேஃபாக இருக்கீங்க. அது ரொம்ப நாள் ஓடாது சார், இப்போ திருப்பி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்கல சார்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வேறு ஒரு ஸ்டேட்டில் கிடைக்கும், வேறு ஒரு கண்ட்ரியில் கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு குழப்பம் இருக்கும், நம்ம அதர் ஸ்டேட் போகலாமா, ஐயோ குழந்தைங்களாம் எப்படி விட்டுட்டு போகிறது, அங்கே போய் மாற்றினா எனக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு குழப்பம் இருக்கும். அதெல்லாம் குழப்பிக்காமல் கண்டிப்பாக அதர் ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நிறைய வாய்ப்பு வரும் சார். அதை ஒவ்வொன்றா பார்த்து எதை ப்ரியாரிட்டி அப்படின்னு பண்ணுங்கள். அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு தன்மை தான் உங்களுக்கு வேணும். உங்களால் முடியலையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க, கூட இருக்கவங்கள பேசுங்க, இதெல்லாம் வருது, இதை எதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தெரியும், அங்கே தான் பிரச்சனையே. அப்போ எது பாசிட்டிவ்னு சொல்லி நீங்கள் பேசும்போது என்ன ஆகுனா, இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ், இதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது முக்கியமாக உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நானே டிசைட் பண்ணுவேன்னு பண்ணாதீங்க, அதில் தப்பு வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பணம் வருமா சார்னா பணம் வரும், பிஸ்னஸில் முன்னேற்றம் வருமானா சார் முன்னேற்றம் வரும். அந்த முன்னேற்றத்தை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கன்றதான் கையில் இருக்குது. அந்த முன்னேற்றத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறீங்களா, இல்லை உடனே எல்லாத்தையும் மாற்றம் பண்ணணும்னு நினச்சி மாட்டிக்கிறீங்களான்றதான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா குழப்பமான சூழ்நிலைகளை ஜாதகம் பார்த்தே ஆகணும். நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது அதுதான். ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது புதுசாக வீடு வாங்குறீங்க, புதுசாக இடம் வாங்குறீங்க, உடனே ஜாதகத்தை பாருங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. வேலை மாற்றம் பண்ண போறீங்கன்னா பாருங்கள், பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா பாருங்கள், எந்த பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணணும்னு பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். நிறைய வீடு பார்ப்பீங்க, ஐயோ இந்த வீடை சூஸ் பண்ணுறதா அந்த வீடை சூஸ் பண்ணுறதா தெரியாமல் இருக்கும். உங்கள் தேவைக்கு வாங்கிக்கிங்க. பெரிய வீடு தான் காமிப்பாங்க. நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா வாங்கணும்னு போனீங்கன்னா 1 கோடி தான் வீடு கிடைக்கும், இல்லை ஒரு 75க்கு தான் வீடு கிடைக்கும். கூட இருக்கவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல வாங்கிக்க, நம்ம கடன் கட்டிக்கலாம் அப்படின்னு. அதை நம்பாதீங்க, அவங்க வந்து கடன் கட்ட போதில்லை, நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. உங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா போகலாம், அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஃப்யூச்சரில் வரதை ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம், என்ன இருக்குது, ஒரு வீடு தான் சாசனமா என்ன, அடுத்த வீடு வாங்கலாமே, அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலயமா வரக்கூடிய காசை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தேவையில்லாமல் தப்பாக போய் பண்ணாமல் கடன் கட்டுறதா இருந்தால் கடன் கட்டுற வேலையை பாருங்கள். அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம், ஒரு கார் லோனாக இருக்கலாம், ஒரு 2 வீலர் லோனை முடிங்க முதல்ல. அதை வச்சுக்கிட்டே நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடலான்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு போகாதீங்க, அதில் கண்டிப்பாக மாட்டுவீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி திருமண யோகம் இருக்குது, திருமண வாய்ப்புகள் வரும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். குழந்தை பேர் சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக தீரும் சார். ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு, கண்டிப்பாக குழந்தைய கொடுத்தே தீர்வார். புதுசாக கல்யாணம் ஆகிறீங்கன்னா உடனே குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய கும்பராசி என்பதுக்கு என்ன பிரச்சனைனா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை மெதுவாக பெற்றுக்கலாம், 1 வருஷம் ஆகட்டும் 2 வருஷம் ஆகட்டும், செட்டில் ஆகலாம் அப்படின்னு கணவன் மனைவி சேர்ந்து முடிவு பண்ணுவீங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. அது தப்பு பண்ணிங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு கழிச்சு கூட குழந்தை பிறக்காது. குழந்தைய பெற்றுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். செட்டில் ஆகிறது எப்போனா ஆகிக்கலாம், குழந்தைன்ற அந்த காலகட்டத்தில் வந்தால் தான் உண்டு. அந்த மாதிரி தவறுகளை செஞ்சு நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கான முயற்சிகள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த குழப்பங்கள்லேருந்து வெளில வரதுக்கான வழிபாடு என்னென்னா தெய்வ வழிபாடு தான். விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அம்மன் கோவிலில் வழிபாடு செய்கிறது. இதை பண்ணிங்க அப்படின்னா சேஃபாக இருப்பீங்க, ஜாக்கிரதையாக இருப்பீங்க, உடல்நலத்தில் கோளாறுகள் வராது, எல்லாமே பாசிட்டிவ். குழப்பம் கண்டிப்பாக இருக்கும், உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த வருஷம் முக்கியமான தேவையாக இந்த கும்பராசி என்பதற்கு இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும்.
ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுன மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதுறவங்களாம் கேட்பீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். எது நல்லது, எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள். சோழி பிரசனம் பார்க்குறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்குறது, எண்கணித பிரசனம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் பார்க்குறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.